இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க இந்த ஒரு விஷயம் தான். கொல்கத்தால லேடி டாக்டர் இறந்ததை பத்தி அங்க இருக்க டாக்டர் எல்லாம் சேர்ந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த டாக்டருக்கு வந்து நீதி கிடைக்கணும். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தால பிஜி ட்ரெயினி, அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிஜி ட்ரெயினியா இருக்க எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு லேடி டாக்டர் வந்து 36 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்த டயர்ட்ல செமினார்ல படுக்க போயிருக்காங்க. படுக்க போற இடத்துல காலையில பார்த்தா குணமா இருந்திருக்காங்க. என்னடா அப்படின்னு போலீஸ் எல்லாம் தேடி விசாரிச்சதுல ஒருத்தன் வந்து சஞ்சய் ராய்ன்றவன் வந்து அந்த டாக்டரை கெடுத்து கொலை பண்ணியிருக்கான். எடுத்தது கூட அப்புறமா தான் தெரிஞ்சு கொலை பண்ணியிருக்கான். அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவனோட நெக் பேண்ட் அங்கேயே வச்சுட்டு போயிருக்கான். நெக் பேண்ட்னா ஹெட்செட் வச்சுட்டு போயிருக்கான். அது போக அவன் செக் பண்ணி பார்த்ததுல அவனோட ஷூல வந்து பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு. எப்படின்னா, நைட்டு போதையில இந்த டாக்டர் படுத்திருக்க ரூம் சைடு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேக் சைடு வந்து சரக்கு அடிச்சுட்டு போதையில அந்த ரூம்ல போயிட்டு டாக்டர் கொலை பண்ணியிருக்கான். அதை வந்து காலையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி இருக்காங்க. அந்த டாக்டர் எங்கன்னு, அந்த லேடி டாக்டர் எங்கன்னு தேடும் போது காலையில பணமா கடந்திருக்காங்க. போன எல்லாரையும் கூப்பிட்டு அது சொன்னதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வெறும் கொலை மட்டும் இல்ல, ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன சொல்றாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் அந்த டாக்டரை வந்து ரேப் பண்ணிட்டும் கொலை பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு, இல்ல கொலை பண்ணிட்டு ரேப் பண்ணிருக்கலாம் அவன் சஞ்சய் ராய்ன்றவன் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, வந்து அதிர்ச்சியான விஷயம் என்னதுன்னா, வந்து அதை வந்து ஒருத்தன் மட்டும் பண்ண மாதிரி தெரியல, நிறைய பேர் கேங்கா சேர்ந்து பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே சஞ்சய் ராய் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போதையில சரக்கு அடிச்சிருக்காங்க, இந்த போதையில பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதனால ரேப் வந்து அவர் மட்டும் பண்ணதா இல்ல, கேங்கா பண்ணிருக்காங்க. எப்படி சொல்றாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து 151 கிராம் சீமன் வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க அந்த லேடி டாக்டரோட பாடியில இருந்து. 151 கிராம் சீமெண்ட்ஸ் வந்து அந்த லேடி டாக்டரோட உடம்புல இருந்து சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்ததுல அதை வச்சு சொல்றாங்க. அது போக அவங்களோட உடம்புல வந்து ஃபீமேல் பார்ட்ஸ்ல வந்து நிறைய டேமேஜ் இருக்கு, ரொம்ப டேமேஜ். அது போக நெக் போனை உடைச்சிருக்காங்க. அது போக உடம்புக்குள்ள நகைக்கீரல் அடி அங்கங்க வந்து கீறி விட்டுருக்காங்க. அதை வச்சு அவங்க சொல்றாங்க. அது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் நடக்கலாம். இது இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல எல்லா ஸ்டேட்ல இருக்கிற, இந்தியாவில இருக்க எல்லா ஸ்டேட்லயும் இந்த மாதிரி நடக்குது தவறுகள். அது வெளியில தெரியறதுக்கு இல்ல, இப்ப கூட நடந்துகிட்டு இருக்கலாம், இல்ல நடந்து முடிச்சிருக்கலாம், இல்ல மூடி மறைச்சிருக்கலாம், எது வேணா நடந்திருக்கலாம். எப்பயுமே வந்து ஒரு டாக்டர் உயிரை கொடுக்குற டாக்டருக்கே இந்த இதுல சேஃப்டி இல்லைன்னா அப்புறம் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி தப்புகள் வந்து குறையணும்னா முதல்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு மூல காரணமா இருக்கிறவங்களையும் பிடிக்கணும். அது போக அவங்களுக்கு வந்து உயர்ந்தபட்ச தண்டனை, அதிகபட்ச தண்டனை கண்டிப்பா மரண தண்டனை கொடுத்தே ஆகும். அப்பதான் வந்து ஒவ்வொருத்தரும் தப்பு செய்ய பயப்படுவாங்க. ஏன்னா வந்து இது வெறும் இந்த நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் தானே தவிர இதை வந்து சாதாரணமா அப்படியே விடுற விஷயம் இல்லை. இப்போ சோசியல் மீடியால எல்லாருமே ஃபார்வர்ட் மெசேஜா போட்டுக்கிட்டு இருக்கோம். வி வாண்ட் ஜஸ்டிஸ், வி வாண்ட் கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்க டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அதிகபட்ச தண்டனையும் ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாரு எப்படியும் கோர்ட்ல. இதுக்கெல்லாம் அதிகபட்சமா ஆயுள் தண்டனை தான் கோர்ட்ல கொடுப்பாங்க. அந்த கோர்ட்ல ஆயுள் தண்டனை கொடுக்கறது பதிலாக மரண தண்டனை கொடுக்கறதுதான் தவறுகள் குறையும். ஏன்னா இது வந்து ஒரே கேஸோட முடிய போறது இல்லை, ஏகப்பட்ட கேஸ். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2012 வந்து நிர்பயான்ற கேஸுக்கே வந்து 2020 தான் தண்டனையை கொடுத்திருக்காங்க, அதுவும் ஆயுள் தண்டனை. ஒரு பெரிய தலைக்கட்டுகளா இருந்தா, அதாவது பெரிய பெரிய ஆட்களா இருந்தா வந்து அந்த கொலைகள் பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு வந்து ஈஸியா வெளியில வந்துடுறாங்க அவங்களோட பவரை வச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா கண்டிப்பா மரண தண்டனையோ இல்ல தூக்கு தண்டனையோ இல்ல ஏதோ அந்த தண்டனைகளை கொடுத்தாதான் வந்து இந்த நாட்டுல தப்புகள் வரையும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம் சரி, இல்ல ஹாஸ்பிட்டலா இருக்கலாம் சரி, பொதுவெளியில எந்த தப்பு நடந்தாலும் அதுல இந்த மாதிரி அக்யூசேஷன் பண்ணும்போது அவங்க வந்து கண்டிப்பா அந்த தண்டனை அனுபவிக்கணும். ஆனா வந்து அடுத்த தடவை அந்த தப்பே பண்ணக்கூடாது, பயப்படணும் அடுத்த தடவை அந்த தப்பு பண்றதுக்கு. இதுக்கு கவர்மெண்ட் தான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். கவர்மெண்ட் எந்த ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும்னு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். இன்னொரு ஒரு விஷயம், அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, எதுக்கு அவங்க போயிட்டு அந்த செமினார் ஹால்ல படுத்தாங்க அப்படின்றது நம்ம கிட்டே திமிரா கேட்கிறாரு. பொதுமக்கள் அந்த பிரஸ் மீடியா கிட்ட வந்து அவரு நம்மள கொஸ்டின் பண்றாரு, எதுக்காண்டி அவங்க இவ்வளவு இடம் இருக்கும் போது செமினார் ஹால்ல போய் படுத்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க ஒரு வேலைக்காரன் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற சாதாரண ஒர்க்கருக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கீங்க, ஆனா அந்த வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கு வந்து, அதாவது டாக்டருக்கு வந்து ஒரு இடம் இல்லைன்னா என்னங்க நியாயம்? அவர் சொல்ற அந்த பதிலுக்கு விளக்கத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு பாக்குறப்ப அப்போ அவரும் அந்த இதோட தொடர்பு, அவருக்கும் இவருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் ஒரு சாதாரண என்ஜிஓ வாலண்டியரா இருக்கவருக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, ஆனா வந்து ஒரு டாக்டருக்கு அங்க இடம் இல்லைன்றப்ப இதை வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் மட்டும் இல்ல. ஆனா அந்த ரேப் பண்ணவனுக்கு மட்டும் அந்த இடத்த கொடுத்து தக்க வச்சிருக்காங்க, ஒரு அங்க வேலை பார்க்குற டாக்டர்ஸ்க்கு அந்த இடம் இல்லை.
அந்த டீன் கிட்ட கேட்கும்போது அந்த டீன் சொல்றாரு அவங்க எதுக்கு அந்த செமினார் ஹால்ல போய் படுக்கணும் அப்படின்னு அக்யூஸ் பண்ண அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. இது வெறும் அந்த பெண் டாக்டர் மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்கூல் கேர்ளா இருக்கலாம், ஒரு காலேஜ் கேர்ளா இருக்கலாம், ஒரு வயதானவர், எதுவா வேணா இருக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கிறப்போ அவங்களுக்கு வந்து தண்டனைகள் வந்து கடுமையா இருக்கணும்ன்றத வந்து நான் முன்வைக்கிறேன். இது போக இது வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கான கரெக்டான ஆக்ஷன் எடுத்து கரெக்டான ஜஸ்டிஸ் கொடுக்கணும்ன்றத வந்து மக்கள் விரும்புறாங்க. அது என்னன்றத வந்து நம்ம பார்ப்போம். இவ்வளவு கொடூரமா பண்ணிருக்காங்க பாருங்களேன். உடம்புல கீரல், கழுத்து போன உடைச்சிருக்காங்க, கொலை பண்ணிருக்காங்க. எல்லாம் பாக்குறப்ப என்ன சொல்றதே தெரியலங்க. இந்த மாதிரி ஆளுங்களும் உள்ள நல்லா நடமாடிட்டு இருக்கனாலதாங்க